அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகளுக்கும் அண்ணன் சீமானுடைய தம்பி தங்கைகளுக்கும் ரொம்பவே சந்தோஷமான ஒரு விஷயம் தான் நடந்திருக்கு. அது என்னென்ன வீடியோ முழுமையாக பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்கள் மேல 100க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்கு அப்படின்னு நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கும். பல இடங்கள்ல சீமானே இதை பதிவு பண்ணி கூட சொல்லியிருக்காரு. இந்த விஷயங்களை சொல்றதுக்கு முதல் முக்கிய காரணமே என்ன அப்படின்னா, வழக்குகளுக்கும் சிறைக்கும் ஒரு போராளி பயப்படவே கூடாது அப்படின்றத தன்னுடைய நிர்வாகிகளுக்கு புகுத்தணும் அப்படின்ற ஒரு காரணத்தினாலதான் சீமான் பாத்தீங்கன்னா இந்த விஷயங்களை வெளிப்படையாக மக்களிடம் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்தபடியாக வாரத்துல ஒரு நாளாச்சும் நிச்சயமாக பாத்தீங்கன்னா சீமான் நீதிமன்றங்கள் ஆஜராகிற வீடியோ நம்ம நிறைய பார்த்திருப்போம். இந்த மாதிரி 100க்கும் மேற்பட்ட வழக்குகள் காவலர்களால் சீமான் மேல போடப்பட்டதற்கு முக்கிய காரணமே என்ன அப்படின்னா, மக்களுக்கு உண்டான போராட்டத்தில் சீமான் குரல் கொடுக்கிறாரு, சீமான் ஆதரவாக பேசுறாரு அப்படின்றதா இருக்கு. இந்த மாதிரி மக்கள் எடுத்த போராட்டங்களுக்கு குரல் கொடுத்ததுனால சீமான் அவர்கள் மேல போடப்பட்ட வழக்குகளுக்கு இனிமே சீமான் நீதிமன்றங்கள்ல நேர்ல நிக்க வேணாம் அப்படின்னு நீதியரசர் பாத்தீங்கன்னா உத்தரவிட்டிருக்காரு. ஏன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன வழக்குகளுக்கு ஒரு மூன்றாவது பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய தலைவர் நேர்ல ஆஜராகணும் அப்படின்ற அவசியமே இல்லை அப்படின்னு தமிழ் தேசியத்திற்கு ஆதரவான நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் போலவே இன்னொரு நீதியரசர் பாத்தீங்கன்னா திருச்சியில இப்படி ஒரு உத்தரவு போட்டிருக்காரு. இந்த நீதியரசரோட முழு விவரம் பாத்தீங்கன்னா இன்னும் தெரிய வரல. இந்த விவரங்கள் தெரிஞ்ச பிறகு நம்ம வீடியோல முழுமையாக அப்லோட் போடுவோம். ஏற்கனவே தமிழ் தேசியத்திற்கு ஆதரவாக ஒரு நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அப்படின்றவர் பாத்தீங்கன்னா நிறைய உதவிகளை மறைமுகமாக பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. உதாரணத்துக்கு பாரிசாலன் முன்னெடுத்த திராவிட ஒழிப்பு மாநாட்டிற்கு ஆதரவாக பேசியதும், அதற்கு பிறகு சீமானுடைய பாதுகாப்புக்காக நிறைய காவலர்கள் அனுப்பி வச்சதும் அப்படின்னு தன்னால தன்னுடைய அதிகாரத்துல என்னென்ன பண்ண முடியுமோ அவை அனைத்துமே பாத்தீங்கன்னா ஆனந்த் வெங்கடேஷ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. மேலும் ஒரு நீதியரசர் சீமானுக்கு சாதகமாக இப்படி ஒரு நீதியை வழங்கியிருக்கிறது அப்படின்றது சீமான் சொல்ற மாதிரி தமிழ் தேசியவாதிகளாக இருக்கக்கூடிய அதிகாரிகள் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்றத தெல்ல தெளிவாக காட்டுது. மேலும் இந்த மாதிரி ஒரு உத்தரவு போட்டிருக்க நீதியரசர் யாரு அப்படின்ற முழு விவரங்களை இன்னும் கொஞ்சம் நல்லா நாங்கள் வெளியிடுவோம். நன்றி, வணக்கம்.